அட என்னங்க இன்னுமா உங்களுக்கு தெரியாது? ஒரு ப்ராப்பர்ட்டியை உங்களால் குயிக்காக வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது. குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள். நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பன் முருகன். நம்முடைய கனவுலகம் சேனலில் உங்களுடைய அன்போடும் ஆதரவோடும் 1000 சப்ஸ்கிரைபர்கள் அப்படின்ற நண்பர்களை நெருங்கி இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம கனவுலகம் சேனலில் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்னா, நம்ம நண்பர்கள் ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக, பொருளாதாரம் சம்மந்தமாக, மோட்டிவேஷனல் சம்மந்தமாக எதையாவது பேசணும்னு நினைக்கிறாங்க, அவங்க ஏதாவது கேட்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா கமெண்டில் போடுறாங்க. அதுக்கு எனக்கு தெரிந்த பதில்னு சொல்லிட்டு வரேன். அந்த வரிசையில் நம்ம கடைசி நண்பரிடத்தில் எடுத்த கமெண்ட் என்ன அப்படின்னு சொன்னாக்க, சேமிப்பு அப்படிங்கிறத பற்றி பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என்னுடைய பார்வையில் சேமிக்கிறது ஒரு விதமான முட்டாள்தனம் அப்படின்றத தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இதய அறுவை சிகிச்சைக்கு 7 லட்சம் ரூபாய் வரை தேவைப்படுகிறது. உங்களால் முடிந்தால் உதவுங்கள். மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த நபர். இப்போ சேமிப்பு முட்டாள்தனமா என்ன தம்பி சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, சேமிப்பு அப்படின்றது ஒரு முட்டாள்தனமான விஷயம். அப்போ உலகத்தில் இருக்கிற பொருளாதார வல்லுநர்கள் பூரா சேமிங்க, நிறைய சேமித்து வைங்க, சேமிச்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்களே. அப்போ சேமிப்பை ஒரு முட்டாள்தனம் நீ சொல்கிறியே, என்னப்பா முட்டாளாக இருக்கிற நீ அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்போ நீங்கள் இதை பொறுமையாக கேட்டால் தான் நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு புரியும். சேமிப்பு அப்படின்றது நாம் பணத்தை, செல்வ நிலையை பெருக்கிறதுனுடைய முதல் படி. முதல் படி சரியாக இருந்தால் தான் அடுத்தடுத்த படிநிலைகளுக்கு போக முடியும். அது சரிதான், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் சேமித்து வைத்தால் மட்டுமே ஒருத்தன் பணக்காரனாக இட முடியும்னு சொன்னால் அதை நான் ஏற்றுக்க மாட்டேன். சேமிப்புன்றது செல்வ நிலையின் முதல் படி. அப்போ அந்த முதல் படி செய்யாமல் எப்படிப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் படியை செய்யணும். ஆனால் எதை சேமிக்கிறோம், ஏன் சேமிக்கிறோம், எவ்வளவு சேமிக்கிறோம் அப்படின்ற விஷயத்த நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம கைக்கு வர்ற சம்பளத்தை செலவு பண்ணிவிட்டு மிச்சத்தை சேமிக்கிறது ஒரு பழக்கம், சேமிப்புக்கு முதல்ல எடுத்து வச்சுட்டு செலவு பண்ணுறது ஒரு பழக்கம். இந்த ரெண்டு விஷயத்தையும் நாம் பொதுவாக எல்லோரும் சைக்காலஜி பேசுகிறவங்க பேசுகிறத கேட்டிருப்போம், எக்கனாமி பேசுகிறவங்க பேசுகிறதையும் கேட்டிருப்போம். ஆனால் நான் உங்கள்கிட்ட என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நாம் பொதுவாக பணத்தை சேமித்து வைக்கிறோன்னு வச்சுக்கிடுமே. நம்ம நாட்டினுடைய டாலரு, ரூபா, அப்புறம் தினாரு, சிங்கப்பூர் டாலர், இப்படி எந்த நாட்டினுடைய டாலர்ஸையோ பணத்தையோ கரன்சி பேப்பர்ஸை பேங்க்கில், டெபாசிட் ஸ்கீம்ஸில் சேமித்து வைக்கிறீங்கன்னு வச்சுக்கிடுவோம். அது ஒரு நாள் என்ன ஆகும்னா, சைடில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள், அந்த வீடியோவில் வர்றது போல் செல்லா காசுகளாக மாறிவிடும். வேல்யூ, அண்டர் ரேட்டட் வேல்யூவாக அந்த கரன்சி மாறிடும். என்ன தம்பி, இதுக்கெல்லாம் சந்தர்ப்பம் இருக்குதா, பாசிபிலிட்டி இருக்குதா? நம்ம எவ்வளோ பெரிய உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம், 2025 ஆண்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த காலத்துலேயும் ஒரு சேமித்து வச்ச பணம் இப்படி பேப்பராக மாறுமா? இது கேணத்தனமாக இருக்குதுன்னு நினைக்கலாம். உண்மையிலே மாறி இருக்குது. அது வெனிசுலா சம்பவம் நடந்த இடம் வெனிசுலா. வெனிசுலாவில் மக்கள் நம்மை போல் சேமித்து தான் வந்தாங்க. நம்மை போல் கிடைக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் பணத்தையும் பேங்க்கில் டெபாசிட் பண்ணாங்க, சேவிங்ஸ் ஸ்கீமில் போட்டாங்க, அவங்க வீட்டில் உண்டியலில் சேமிக்குன்னு சொன்னால் இந்த மாதிரி பழக்கங்கள் எல்லாம் அரசாங்கம் அவங்களுக்கும் போதிச்சுது. அதை எடுத்தாங்க, சேமித்தாங்க. ஆனால் அந்த அரசாங்கத்தின் மீது வேறு ஒரு நாட்டிலேருந்து ஒருத்தன் பொருளாதார தடை போடுறான். இந்த அரசாங்கத்துக்குள்ளேயும் குழப்பங்கள் வருது. இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவுகளை மாற்றுது. ஒரு கட்டத்துக்கு மேலே தன்னுடைய பணம் மதிப்பிழக்க ஆரம்பிக்குது. பணம் மதிப்பிழந்தால் என்ன ஆகும்? பண வீக்கம் உருவாகும். பொருளாதாரத்தில் பலத்த பின்னடைவு சந்திக்குது நாடு. ஒரு டீ 50 ரூபான்னு இருக்குதுன்னா 2 நாள் கழித்து பார்த்தா 100 ரூபாய் ஆகிடுது. 1 லிட்டர் பால் 50 ரூபாய் இருக்குதுன்னா 2 நாள் கழித்து பார்த்தா 200 ரூபாயாக மாறிடுது. அப்போ தேவைக்கு அதிகமான பணத்தை நம்ம செலவு பண்ணிட்டு இருக்குது. அப்போ சேவிங்ஸ்லேருந்து எடுக்கிறீங்க, மணி பிரிண்ட் அவுட் எடுத்து மக்களுக்கு கொடுக்கறது போல், லாட்ரி டிக்கெட் அடிக்கிறது போல் கவர்மெண்ட் ரசீதை அடிச்சுக்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே ரூபா, டாலர்கள் அந்த அவங்களோட கரன்சியில் ஜீரோவை ஆட் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. 100 ரூபா, அப்புறம் 1000 ரூபா, அப்புறம் 10,000 ரூபா, லட்ச ரூபான்ற மாதிரிக்க ஜீரோவை ஆட் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே பணம் செல்லாத காகிதமாக மாறுகிறது. இப்போ அந்த நாடு எப்படி இருக்குதுங்கிறதெல்லாம் நீங்கள் தேடி தெரிஞ்சுக்கிடுங்க. அப்போ ஒரு நாட்டில் மக்கள் என்ன நினைத்தாலும் அதை எங்கேயோ இடத்துல இருக்கிற இன்னொரு நாடு அவருடைய தலையெழுத்தை மாற்றி எழுத முடியும். ஒரு நாட்டில் பொதுவான மக்கள் என்னெல்லாம் நினச்சி அதை சேமித்து கற்பனையோடு கொண்டு வந்தாலும், தன்னுடைய ரிட்டையர்மெண்ட் பென்ஷனுக்காக, தன்னுடைய ஓய்வு கால பணங்களுக்காக, தன்னுடைய இளமை காலம் முழுமைக்கும் உழைச்சி அதை பேங்க்கில் டெபாசிட் போட்டு அதை ஒரு வட்டி வாங்கி வயசான காலத்தில் உட்காந்து சாப்பிடலான்னு நினைக்கிற அந்த நினைப்பில் யாரோ ஒருத்தர் கவர்மெண்ட்டில் மேலே செய்கிற சின்ன தப்பால், அயல்நாட்டு வெளியுறவு கொள்கை பண்ணக்கூடிய தவறுகளால், அந்த நாட்டின் மீது ஏற்படக்கூடிய பொருளாதார தடைகளால் அந்த பணம் செல்லா காசுகளாக மாறிவிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ நாம் இதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நம்ம செய்ய வேண்டிய வேலை
சேமிப்பா? ஆம், சேமிப்பு தான். சேமித்த பணத்தை அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்றது தான் நாம் பொருளாதார ஏற்ற இறக்கத்திலிருந்து தப்பித்துக்கிறதுக்கான வழியாக இருக்குது. அப்போ அடுத்து என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, சேமிப்பின் மூலமாக வந்த பணத்தை அடுத்த முதல் வேலை செய்ய வேண்டியது ரியல் எஸ்டேட் முதலீடு. நிலத்தில் முதலீடு செய்யணும். சில நபர்கள் சொல்லலாம், நிலத்தில் முதலீடு செய்கிற அளவுக்கு எனக்கு பணம் இல்லை அப்படின்னா, தங்கத்தில் முதலீடு. தங்கத்தில் முதலீடு அதுவும் ஒரு பெஸ்ட் சாய்ஸ் தான். தங்கத்துக்கு அடுத்ததாக என்ன சாய்ஸ் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நிலம். தங்கத்தை கூட மனிதனை செய்ய முடியும், உருவாக்கிற முடியும். புதுதாக ஒரு கெமிக்கல் காம்போசிஷன் ஃபார்முலா வருது, எதையாவது ஒரு இடத்துல கோல்டு மைனிங்ஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்குது. அப்போ தங்கத்துக்கான தேவை, தங்கம் நிறைய வரும்போது தேவை குறைஞ்சிரும். தங்கத்திற்கு முன்பு அலுமினியம் இருக்கு இல்லையா, அதுதான் பணமாக பரிமாறப்பட்டது. இன்றைக்கி அலுமினியம் ஒரு நார்மலான ஒரு மெட்டல் ஆயிடுச்சு. அதே போல் தங்கத்தும் ஃப்யூச்சரில் வர வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தங்கம் அப்படின்றது ஓரளவுக்கு தங்களை தற்காக்கும். ஆனால் நிலம் அப்படின்றது நம்மை மட்டுமல்லாது நம்முடைய தலைமுறையும் தற்காக்கும். நம்மை மட்டுமல்லாது நம்முடைய குழந்தை, குழந்தையினுடைய குழந்தை, அவருடைய குழந்தைன்னு 10, 20, 50 தலைமுறைகளுக்கும் பாதுகாக்கும். அப்போ நிலம் அப்படின்ற விஷயத்தில் உண்மையிலே செல்வம் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா, மனிதனால் செல்வத்தை, கரன்சி பேப்பர்ஸை, தங்கத்தை, இன்னொரு புதிய ஒரு மெட்டலை உருவாக்க முடியும். நிலத்தை, ஒரு ஸ்கொயர் ஃபீட் லேண்டை கூட உருவாக்க முடியாது. மனிதனால் ஒரு சதுரடி நிலத்தை கூட உருவாக்க முடியாது. அவன் செத்துப்போனால் புதைக்கிறதுக்கு 6 அடி நிலம் தேவைப்படுதில்ல, அதை கூட அவனால் உருவாக்க முடியாது. ஏற்கனவே இந்த பூமி பந்தில் இருக்கிறத தான் அனுபவிச்சுக்க முடியும். அப்போது உருவாக்க முடியாத ஒரு பொருளின் மீது முதலீடு செய்கிறது தான் உண்மையான முதலீடு. உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். என்கிட்ட இருக்கிற பணத்துக்கு ரொம்ப காட்டுக்குள்ளே தான் வாங்க முடியும், சிட்டியில் வாங்க முடியாங்க. எல்லோருமே சிட்டியில் வாங்கணும்னு என்ன அவசியம் இருக்குது? காட்டுக்குள்ளே வாங்குங்க, பாலைவனத்தோடு வாங்குங்க. பாலைவனத்தில் வாங்கி என்னங்க பண்ணுறதுன்னு நினைக்கிறீங்களா? பாலைவன தேசத்தை எல்லாம் ஒருத்தன் பணம் கொடுத்து வாங்கிக்கிட்டே இருந்தான். விற்கிறவனுங்க நினச்சிட்டானுங்க, வாங்குறவன் பைத்தியக்கார பையன்னு வாங்கி விற்றுக்கிட்டே இருந்தானுங்க. பாலைவன மணல் தானங்க விற்றான். விற்றதுக்கப்புறமா வாங்கினவன் அதுக்கு ஒரு பேர் வச்சான், இஸ்ரேல். ஒரு நாடாக உருவாக ஆரம்பிச்சிது. இன்றைய நிமிடம் வரைக்கும் போர், கலவரங்கள், சண்டை, உயிர் பலி நடந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு பின்னாடி அரசியல், பொருளாதாரம், மதம் அப்படின்ற காரணம் இருக்குது. அதுக்குள்ள நம்ம தனியாக போக வேண்டாம். ஆனால் நிலம் அப்படின்ற ஒன்று இருந்ததாலேயே அதற்கு நாடு அப்படின்ற விஷயத்தை அவனால் கட்டமைக்க முடிஞ்சது. என்னுடைய நிலம், எங்கள் குடும்பத்தின் நிலம், எங்கள் மொழி பேசக்கூடிய நிலம், எங்களுடைய நிலம், அதுக்கு ஒரு பெயர் வைக்கிறோம். அதன் பெயர் இஸ்ரேல் அப்படின்னா. அப்போ ஒரு நீங்கள் நிலம் அப்படின்றத ஒரு சொத்தாக பாருங்கள், ஒரு நாடாக பாருங்கள். உங்கள் சந்ததிகள் வாழ்கிறதுக்கு இந்த பூமி பந்தில் நீங்கள் உருவாக்கி கொடுக்குற ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் பிளேஸாக நினச்சிக்கோங்க. அதுக்கு நீங்கள் எந்த எக்ஸ்ட்ரீம் லிமிட்டுக்கும் போகலாம். உங்களை தற்காத்துக்கிறதுக்கு, உங்களுடைய வம்சத்தை, உங்களுடைய பேர குழந்தையில தற்காத்துக்கிறதுக்காக நீங்கள் உருவாக்கக்கூடிய நிலத்திற்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் லிமிட்டுக்கும் போகலாம். சுதந்திரத்துக்கு கட்டுப்பட்டு, சரிதானா? எந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் லிமிட்டுக்கும் போகலான்னு சொன்ன உடனே மன்னராட்சி மாதிரி நினச்சிடாதீங்க. அது அந்த காலத்தில் மன்னர்கள் என்ன எப்படி அவங்க என்ன உழைச்சான நாட்டை வாங்கினாங்க? யாரோ ஒருத்தர் ஆட்சி பண்ணிகிட்டு இருப்பான். ஆட்சி பண்ணிட்டு இருக்கணும் போட்டு தள்ளிட்டு ஏன் நடுன்னு கொடி நட்டு போயிடுவான். அப்புறம் இவன் ஆட்சி பண்ணிகிட்டு இருப்பான், இவன் பையன் ஆட்சி பண்ணிகிட்டு இருப்பான். அப்புறம் அவன் வயசாகும், இன்னொருத்தன் வருவான், வலிமையான படையை கட்டப்பான், அவன் போட்டு தருவான். அது ஏன் நடுன்னு கொடியை நட்டுவான், அவன் வரி வசூல் பண்ணுவான். நம்ம மன்னர்களும் இந்த வேலையை பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம மன்னர்களும் யோக்கிய சிகாமணியில் கிடையாது. ஆட்சி எப்படி பண்ணாங்கிறதுல வேண்டாம் பேசிக்கலாம். தவிர ஆட்சி பண்ணுறது நிலம் எங்கேருந்து வந்ததுன்னா, ஏற்கனவே இருந்த ஒருத்தனை போட்டு தள்ளிட்டு தான் நிலம் வந்திருக்குது. அப்படின்னா அந்த கற்காலத்தில் நம்ம போக முடியாது. ஆனாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய பணத்தை, செல்வத்தை சேமித்து நிலத்தில் முதலீடு பண்ணுங்கள். நிலத்தை நம்மளால் உருவாக்க முடியாது. அதனால தான் சொல்கிறேன். இப்போது நிறைய நண்பர்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கும்னு நம்புகிறேன். இது என்ன பூமரன்கள் கருத்தாக இருக்குது, நான் கிரிப்டோ கரன்சி வந்துருச்சு, கோல்டு வந்துருச்சு, பாண்டு வந்துருச்சு அப்படின்னா, மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட எல்லா விஷயத்தையும் மறுபடியும் அந்த டெக்னாலஜியை பீட் பண்ணி இன்னொரு விஷயத்தை கண்டுபிடிக்க முடியும். இப்போ கோல்டு காயின் வந்தது போலவே இன்னொரு காயின் வரும். அப்புறம் கிரிப்டோ கரன்சி வந்தது. கிரிப்டோ இப்போ கம்பெனிஸ்லாம் அவ்வளோ சவரியத்துக்கு கிரிப்டோ விட ஆரம்பிச்சிட்டான். ஜியோ, நம்ம நாட்டில் இந்தியாவில் ஃபேமஸ் இல்லையா, ரிலையன்ஸ் கம்பெனி ஜியோ காயின்னு ஒன்று விடுறான். அதுவும் கிட்டத்தட்ட ஒரு கிரிப்டோ கரன்சி மாதிரி தான். இன்டர்னல் டிரான்சாக்ஷன்ஸ், ஒரு ஜியோ கம்பெனியோட ப்ராடக்ட்டுக்குள்ளே இன்னொரு ஜியோ கம்பெனியை ப்ராடக்ட்டை நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் காயின்ஸ் தர்றேன்றான். அது வாலெட்டுன்றான். எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட அது ஒரு கிரிப்டோ கரன்சி மாடல் தான். அது இன்டர்னல் டிரான்சாக்ஷனுக்கு உபயோகப்படும். அப்போ மனுஷன் அதோட வேறு ரூபத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டானா, அந்த நிலத்தை உருவாக்க முடியுமா ஜியோ கம்பெனியால், இல்லை எந்த கம்பெனியாலையும்? இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கும் நம்புகிறேன். எந்த காட்டுக்குள்ள இடம் வாங்கினாலும் சரி,
உங்கள் பேரை நல்லா வாழணும்னா நீங்களாம் வாங்கி தாக்கணும். எப்பயோ பிறக்க போகிற என்னுடைய பேரனுக்காக நிலம் ஏன் வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் இன்றைக்கி பிறந்து வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா, ஒரு விவசாய நிலத்தை, சொத்தை, ஒரு வீட்டை, ஒரு இடத்த அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா, எங்கள் சொத்துங்க எங்கள் தாத்தா வாங்கி போட்டோன்னு சொல்கிறீங்களே, உங்கள் தாத்தா வாங்கி போட்டதுனால தான் இப்போ நீங்கள் சுதந்திரமாக காற்று சுவாசித்து மூச்சு விட்டுட்டு இருக்கிறீங்க. உங்கள் தாத்தா வாங்கி போடாமல் கோமணத்தில் காசு சேர்த்து வைக்காமல் டாஸ்மார்க் கடையில் கொடுத்துருந்தா அப்படின்னா, உங்கள் தாத்தா ஓட்டாண்டியாக இருந்தானா நீங்கள் தெருவோரத்தில் பிளாட்ஃபார்மில் படுத்திருப்பீங்க. கரெக்டு தானே? உங்கள் தாத்தா கோமணத்தில் முடிஞ்சு வச்ச காசை வச்சு நிலம் வாங்கி போட்டதுனால தான், அது காட்டுக்குள்ளே இருந்தாலும் பரவாயில்லன்னு வாங்கி போட்டதுனால தான் இன்றைக்கி அதில் நீங்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கி தொழிற்சாலைகள் வருது, சாலைகள் வருது, நவீனமயப்படுத்தல் வருது. அதனால் உங்கள் நிலத்தினுடைய மதிப்பு உயர்ந்துக்கிட்டே இருக்குது. உங்கள் தாத்தா வாங்கி போடலைன்னா நீங்கள் இன்றைக்கி என்ன நிலைமையில் இருப்பீன்னு யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் வாங்கி போடலைன்னா உங்கள் பேரன் என்னவாக இருப்பாங்கன்னு நீங்கள் வச்சுக்கோங்க. சிட்டிக்குள்ளே வாங்க போகிறேன், ஹைவே பக்கத்தில் வாங்க போகிறதுலாம் உங்களோட சாய்ஸ், உங்கள் செல்வ நிலையை பொறுத்தது. ஆனால் வாங்குங்க. செத்தா புதைக்கிறதுக்காக இடம் வேணும், அதுக்காவது வாங்குங்க. அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம். செல்வத்தில் சிறந்த செல்வம் எதுன்னா என்னுடைய பார்வையில் கல்வி செல்வம் தான். ஆனால் இந்த கல்வியை கொண்டு என்ன செய்ய போகிறோம்? அதுக்கப்புறம் அது கல்வியை கொண்டு செஞ்ச விஷயத்தால் வந்த பணத்தை என்ன செய்ய போகிறோம்? செல்வ நிலையோட உச்சம் நிலத்தில் மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கேயும் இல்லை. நன்றி. உங்களோட பிஸ்னஸை நீங்கள் விளம்பரப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? அதுவும் வெறும் டீ குடிக்கிற காசில். அதுக்குன்னே இருக்குது நம்மளோட நாம் மீடியா. ஸோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உடனே உங்களோட பிஸ்னஸை விளம்பரப்படுத்துங்க.